பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, எதிர்மறையான எண்ணத்தை நீங்க வளர்த்துறாதீங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, வளர்த்துறாதீங்க. அது ஒண்ணும் பண்ணாது, அது ஒண்ணும் செய்யாது. நீங்க நினைக்கிறது மாதிரி அல்ல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. 2004வது வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு ஐடியா நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட படிப்பினையும் யாரும் நமக்கு படிச்சு கொடுக்கல, சொல்லியும் தரல. ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் 2000ல நான் ஊழியத்துக்காக வீட்டை விட்டு வந்தேன். 2000ல வீட்டை விட்டு வந்துட்டு எத்தனையோ அற்புதத்தை என் கண்ணுல பார்த்துட்டேன். நான் ஆண்டவர் நேரடியா என் கூட இருக்கிறத பைபிள் காலேஜ் படிக்கும் போது அப்படியே கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. அதை நினைச்சு அழுது இருக்கிறேன். ஆனா 2004ல திருச்சியிலே ஊழியத்திற்காக போடும்போது என் மனசுல ஃபர்ஸ்ட் வந்த நெகட்டிவ் என்ன அப்படின்னா, நீ ஊழியக்காரன் என்கிறத தப்பா நீ டிசைட் பண்ணிட்ட. நீ ஊழியக்காரனுக்காக நீ அர்ப்பணிச்சிருக்க கூடாது, நீ ஊழியத்துக்காக நீ வந்திருக்க கூடாது, நீ எடுத்த முடிவு வந்து தவறானது அப்படின்னு என் மனசுல தோணுது. ஏன் தோணுது அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு தாட்டு வருது. நீ ஊழியக்காரனா இருக்கிறதுனால தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நீ ஊழியக்காரனா இருக்கிறதுனால தான் எல்லாரும் உன்னை வந்து ரொம்ப மதிப்புக்குரியவனா பாக்குறாங்க, யாருமே உன் தோள் மேல கை போட்டு பேச மாட்டாங்க, நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும், நீ ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், நீ ஒரு சின்ன மிஸ்டேக் உனக்குள்ள இருந்தாலும் அவ்வளவுதான் இந்த ஜனங்கள் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, நீ வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்க முடியுமா, உன்னால பரிசுத்தமா வாழ முடியுமா? இப்படிப்பட்ட தாட்டு ஒண்ணு வந்த உடனே நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, நான் தப்பா டிசைட் பண்ணிட்டேனோ, நான் வந்திருக்க கூடாதோ, வேலை செஞ்சிருக்கலாமோ, அதை பண்ணலாமோ. இதை வளர்த்து பாத்தீங்கன்னா, நான் ஆரம்பிச்சது ஒண்ணு, கடைசியில் அந்த எண்ணம் என்னை எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படி தெரியுமா? எனக்குள்ள என்னமோ ஒண்ணு இருக்குது, எனக்குள்ள ஏதோ ஒரு பிசாசு இருக்குது, இல்ல எனக்குள்ள யாரோ ஒரு செய்வினை செஞ்சுட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த எண்ணங்கள் வந்து என்னை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருச்சு. அந்த எண்ணம் என் தூக்கத்தை என்னை விட்டு எடுத்துருச்சு. அந்த எண்ணம் வந்து என்னுடைய எதிர்காலத்தினுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் என்னை விட்டு எடுத்துருச்சு. வாழக்கூடிய பலன் எனக்கு இல்லை, நான் செய்யணும்னு தோணல. ஒவ்வொரு நாளும் நான் ஏன் வாழ்றேன், நான் எதுக்கு வாழ்றேன், எல்லாரும் சந்தோஷமா வாழ்றாங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி சோகமா வாழ்றேன், நான் ஒரு லக்கி இல்லாத ஒரு ஆளு, நான் இப்படி பிறந்திருக்க கூடாது, நான் இந்த குடும்பத்துல வந்து பிறந்தேனே, அப்படி இப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டவர் எச்சரிக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி இல்ல பெரியவர்களா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்மறையான எண்ணத்தை நீங்க வளர்த்துகிறதை என்றைக்கு நீங்க நிறுத்துகிறீர்களோ அன்றைக்கு தான் ஆண்டவர் உங்களிலே பிரியப்படுவார். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேல வச்சிருங்கன்னா, சொத்துங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி அவர் மேல வச்சிருங்க. சொல்லுங்க, கர்த்தர் மேல. உங்க பிள்ளைய குறிச்ச கவலையை கர்த்தர் மேல வைங்க சிஸ்டர். தகப்பனே, தாயே, உங்க எதிர்காலத்தை குறித்த கவலையை கர்த்தர் மேல. நான் நம்புகிறேன், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென்.